அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் 34 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான என்ன படிக்கணும் அப்படின்றது அதையும் நான் பிறகு உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்னிலிருந்து நெக்ஸ்ட்டு 6 டேஸ்க்கான ஒர்க் இருக்கும். ஸோ இன்றைக்கி பிறகு நம்ம அந்த டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அந்த டே 2ல் போட்ட அந்த சைக்கோ சோசியல் ஸ்டேஜ், எரிக்சனுடைய சைக்கோ சோசியல் ஸ்டேஜ், பியாஜோடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு, கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதிலிருந்து மட்டும் எவ்வளோ கொஷின்ஸ்னால் 25 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் இருந்து. ஸோ அதை மட்டும் இப்போ பாருங்கள். ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், அப்புறமா ஏரியா அண்ட் வால்யூம், ஆட்கள், நாட்கள். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பண்ணாக்க அடுத்தடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். நான் ஒரே வீடியோ கொடுத்தா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால தான் தனித்தனியாக கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின். எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் கடைசியாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஆன்சர் இப்போ நான் கொஷின் படிக்க நீங்கள் ஆன்சர் எழுதிக்கிங்க, டெஸ்ட் எழுதுறவங்க. ஸோ லாஸ்ட்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். நான் அப்படியே இது பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். அடுத்து செகண்ட், ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் எந்த வயது நிலையால் ஏற்படும்? ஸோ இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லும்? எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 5 நிலைகள், ஆப்ஷன் பி 6 நிலைகள், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 8 நிலைகள், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னாக்கா 10 நிலைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் எந்த வயது நிலையால் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1 to 3 வயது, ஆப்ஷன் பி 0 to 1 வயது, ஆப்ஷன் சி 3 to 6 வயது, ஆப்ஷன் டி 6 to 12 வயது. அடுத்து கொஷின் நம்பர் 3, அட்டானமி வெர்சஸ் ஷேர் அண்ட் டவுட். அட்டானமி அண்டு சேம் அண்ட் டவுட் எந்த நிலை குழந்தைக்கு எந்த திறனை உருவாக்குகிறது? அட்டானமி அண்டு ஷேம் அண்ட் டவுட் எந்த நிலை குழந்தைக்கு எந்த திறனை உருவாக்குகிறது? ஆப்ஷன் ஏ நம்பிக்கை, ஆப்ஷன் பி தன்னம்பிக்கை, ஆப்ஷன் சி முயற்சி உணர்வு, ஆப்ஷன் டி ஒழுக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 4, இனிடேட்டிவ் வெர்சஸ் கில்ட் நிலை எப்போது ஏற்படுகிறது? இனிடேட்டிவ் வெர்சஸ் கில்ட் நிலை எப்போது ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ 0 to 1 வயது, ஆப்ஷன் பி 1 to 3 வயது, ஆப்ஷன் சி 3 to 6 வயது, ஆப்ஷன் டி 6 to 12 வயது. ஐந்தாவது கொஷின், ஐடென்டிட்டி கிரிசஸ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஐடென்டிட்டி கிரிசஸ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆப்ஷன் பி ஜியான் பியாஜே, ஆப்ஷன் சி எரிக் எரிக்சன், ஆப்ஷன் டி கார்ல் ரோஜர்ஸ். அடுத்து, ரோல் கன்ஃபியூஷன் ஏற்பட்டால் குழந்தை எப்படி உணரும்? ரோல் கன்ஃபியூஷன் ஏற்பட்டால் குழந்தை எப்படி உணரும்? ஆப்ஷன் ஏ தன்னம்பிக்கையுடன், ஆப்ஷன் பி திசை மாறியதாக, ஆப்ஷன் சி மகிழ்ச்சியாக, ஆப்ஷன் டி அமைதியாக. அடுத்து, பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கொள்கையில் எத்தனை நிலைகள் உள்ளன? பியாஜேவின் அறிவாற்றல் கொள்கை வளர்ச்சி கொள்கையில் எத்தனை நிலைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. பியாஜேவின் முதல் நிலை எது? பியாஜேவின் முதல் நிலை எது? ஆப்ஷன் ஏ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் பி சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஆப்ஷன் சி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து கொஷின் நம்பர் 9, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் எப்போது ஏற்படுகிறது? ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் எப்போது ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ 0 to 2 வயது, ஆப்ஷன் பி 2 to 7 வயது, ஆப்ஷன் சி 7 to 11 வயது, ஆப்ஷன் டி 12 வயதுக்கு மேல். அடுத்து கொஷின் நம்பர் 10, ஆப்ஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற கருத்து எந்த நிலையில் உருவாகிறது? ஆப்ஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற கருத்து எந்த நிலையில் உருவாகிறது? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் சி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்.
அடுத்த கொஷின் நம்பர் 11. ஈகோசென்ட்ரிசம் எந்த நிலையில் அதிகமாக காணப்படுகிறது? ஈகோசென்ட்ரிசம் எந்த நிலையில் அதிகமாக காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஆப்ஷன் பி ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் சி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து கொஷின் நம்பர் 12. அசிமுலேஷன் என்றால் என்ன? அசிமுலேஷன் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ புதிய அனுபவத்தை பழைய அறிவுடன் சேர்த்துக்கொள்வது, ஆப்ஷன் பி பழைய அறிவை மறப்பது, ஆப்ஷன் சி புதிய சிந்தனை முறையை உருவாக்குவது, ஆப்ஷன் டி சமூக பங்குகளை கற்பது. 13வது அகாமடேஷன் என்றால் என்ன? அகாமடேஷன் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ பழைய சிந்தனை மாற்றாமல் வைத்தல், ஆப்ஷன் பி புதிய தகவலுக்கு ஏற்ப பழைய சிந்தனையை மாற்றுதல், ஆப்ஷன் சி சமூக வலையமைப்பை உருவாக்குதல், ஆப்ஷன் டி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல். அடுத்து கொஷின் நம்பர் 14. ப்ரீ ஆப்ரேஷனல் நிலையில் உள்ள குழந்தை எந்த வகை சிந்தனையை பயன்படுத்துகிறது? ப்ரீ ஆப்ரேஷனல் நிலையில் உள்ள குழந்தை எந்த வகை சிந்தனையை பயன்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ தர்க்க சிந்தனை, ஆப்ஷன் பி கற்பனை சார்ந்த சிந்தனை, ஆப்ஷன் சி மெய்யிலான சிந்தனை, ஆப்ஷன் டி அறிவியல் சிந்தனை. அடுத்து கொஷின் நம்பர் 15. ரிவர்சபிலிட்டி என்ற கருத்து எந்த நிலையில் உருவாகிறது? ரிவர்சபிலிட்டி என்ற கருத்து எந்த நிலையில் உருவாகிறது? ஆப்ஷன் ஏ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் பி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் சி சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து கொஷின் நம்பர் 16. கோல்பர்க் தனது நெறி வளர்ச்சி கொள்கையை எந்த மனவியல் வாதத்தின் அடிப்படையில் உருவாக்கினார்? கோல்பர்க் தனது நெறி வளர்ச்சி கொள்கையை எந்த மனவியல் வாதத்தின் அடிப்படையில் உருவாக்கினார்? ஆப்ஷன் ஏ பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கொள்கை, ஆப்ஷன் பி எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கை, ஆப்ஷன் சி ஃப்ராய்டின் உளவியல் வாதம், ஆப்ஷன் டி ஸ்கின்னரின் நடத்தை வாதம். அடுத்து கொஷின் நம்பர் 17. கோல்பர்க் கொள்கையில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன? கோல்பர்க் கொள்கையில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. அடுத்து கொஷின் நம்பர் 18. ப்ரீ கன்வென்ஷனல் நிலை எந்த வயதுக்குரியது? ப்ரீ கன்வென்ஷனல் நிலை எந்த வயதுக்குரியது? ஆப்ஷன் ஏ 0 to 6 வயது, ஆப்ஷன் பி 7 to 12 வயது, ஆப்ஷன் சி 13 to 18 வயது, ஆப்ஷன் டி 18 வயதுக்கு மேல். அடுத்தது ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷனில் குழந்தை எதை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்கிறது? ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷனில் குழந்தை எதை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்கிறது? ஆப்ஷன் ஏ சமூக நெறிகள், ஆப்ஷன் பி தண்டனை மற்றும் பலன், ஆப்ஷன் சி தனிப்பட்ட நன்மை, ஆப்ஷன் டி நீதிமுறை. அடுத்து கொஷின் நம்பர் 20. நான் உனக்கு உதவுகிறேன், நீயும் எனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எந்த நிலைக்கு உட்பட்டது? ஆப்ஷன் ஏ ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் ஸ்டேஜ் 2, ஆப்ஷன் பி கன்வென்ஷனல் லெவல் ஸ்டேஜ் 3, ஆப்ஷன் சி போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் ஸ்டேஜ் 5, ஆப்ஷன் டி ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் ஸ்டேஜ் 1. அடுத்து கொஷின் நம்பர் 21. லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷனில் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷனில் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ தனிப்பட்ட நன்மை, ஆப்ஷன் பி சட்டம் மற்றும் ஒழுங்கு பின்பற்றுதல், ஆப்ஷன் சி சமத்துவம், ஆப்ஷன் டி சுயநலன். அடுத்து கொஷின் நம்பர் 22. கோல்பர்க் தன் நெறி வளர்ச்சி ஆய்வில் எந்த கதையை பயன்படுத்தினார்? கோல்பர்க் தன் நெறி வளர்ச்சி ஆய்வில் எந்த கதையை பயன்படுத்தினார்? ஐன்ஸ் திலேமா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 3 சிறிய பன்றிகள், ஆப்ஷன் சி சிண்ட்ரெல்லா, ஆப்ஷன் டி ஆப்பிள் மரம். அடுத்து கொஷின் நம்பர் 23. ஜெனரேட்டிவிட்டி என்பதன் பொருள் என்ன? ஜெனரேட்டிவிட்டி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தனிமை உணர்வு, ஆப்ஷன் பி அடுத்த தலைமுறைக்கு பங்களிப்பு செய்யும் மனப்பாங்கு, ஆப்ஷன் சி சமூக அடையாள இழப்பு, ஆப்ஷன் டி தன்னை பற்றிய குழப்பம். அடுத்து 24வது கொஷின் நம்பர். எரிக்சனின் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? எரிக்சனின் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன?
ஆப்ஷன் ஏ அறிவாற்றல் வளர்ச்சி, ஆப்ஷன் பி உள சார்ந்த வளர்ச்சி, ஆப்ஷன் சி சமூக வளர்ச்சி, ஆப்ஷன் டி உடல் வளர்ச்சி. அடுத்து கடைசி கொஷின், எரிக்சனின் உள சமூக கொள்கை எந்த மனவியல் வாதத்தின் அடிப்படையில் உருவானது? எரிக்சனின் உள சமூக கொள்கை எந்த மனவியல் வாதத்தின் அடிப்படையில் உருவானது? ஆப்ஷன் ஏ நடத்தைவாதம், ஆப்ஷன் பி உளவியல் வாதம், ஆப்ஷன் சி மனிதவாதம், ஆப்ஷன் டி அறிவியல் வாதம். ஸோ இன்றைக்கான மொத்தம் 25 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 8. ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 0 to 1 வயது. கொஷின் நம்பர் 3 ஆப்ஷன் பி தன்னம்பிக்கை. கொஷின் நம்பர் 4 ஆப்ஷன் டி 3 to 6 வயது. அடுத்து கொஷின் நம்பர் 5 ஆப்ஷன் சி எரிக்சன். கொஷின் நம்பர் 6 ஆப்ஷன் பி திசை மாறியதாக. கொஷின் நம்பர் 7 ஆப்ஷன் பி 4. கொஷின் நம்பர் 8 ஆப்ஷன் பி சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். கொஷின் நம்பர் 9 ஆப்ஷன் டி 12 வயதுக்கு மேல். கொஷின் நம்பர் 10 ஆப்ஷன் ஏ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். கொஷின் நம்பர் 11 ஆப்ஷன் பி ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கொஷின் நம்பர் 12 ஆப்ஷன் ஏ புதிய அனுபவத்தை பழைய அறிவுடன் சேர்த்துக்கொள்வது. கொஷின் நம்பர் 13 ஆப்ஷன் பி புதிய தகவலுக்கு ஏற்ப பழைய சிந்தனையை மாற்றுதல். கொஷின் நம்பர் 14 ஆப்ஷன் பி கற்பனை சார்ந்த சிந்தனை. கொஷின் நம்பர் 15 ஆப்ஷன் பி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கொஷின் நம்பர் 16 ஆப்ஷன் ஏ பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கொள்கை. கொஷின் நம்பர் 17 ஆப்ஷன் பி 6. கொஷின் நம்பர் 18 ஆப்ஷன் ஏ 0 to 6 வயது. கொஷின் நம்பர் 19 ஆப்ஷன் பி தண்டனை மற்றும் பலன். கொஷின் நம்பர் 20 ஆப்ஷன் ஏ ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் ஸ்டேஜ் 2. கொஷின் நம்பர் 21 ஆப்ஷன் பி சட்டம் மற்றும் ஒழுங்கு பின்பற்றுதல். கொஷின் நம்பர் 22 ஆப்ஷன் ஏ ஐன்ஸ் திலேமா. கொஷின் நம்பர் 23 ஆப்ஷன் பி அடுத்த தலைமுறைக்கு பங்களிப்பு செய்யும் மனப்பாங்கு. கொஷின் நம்பர் 24 ஆப்ஷன் சி உள சமூக வளர்ச்சி. கொஷின் நம்பர் 25 ஆப்ஷன் பி உளவியல் வாதம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக 25 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பண்ணாக்கா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்தனோ அதோடைய வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு இன்றைக்குள்ளே கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.